அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன் இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற இருக்கு. குரு பகவான் இந்த இடமாற்றம் 12 ராசிக்காரர்களுக்குமே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலும் மேச ராசிக்கு இது எந்த அளவுள்ள அதிர்ஷ்டத்தையும் சவால்களையும் தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்குது. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேச ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி, குரு, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலுமே நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும். வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சியும் 2.5 வருடத்திற்கு ஒரு முறை சனி பயிற்சியும் 1.5 வருடத்திற்கு ஒரு முறையாவது ராகு கேது பயிற்சியும் ஏற்படும். குரு பகவானுக்கு இயற்கை சுபர் என்று பெயர். ஒருவரின் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடக்க குரு பகவானே காரணமாக இருக்காரு. குரு பயிற்சி என்பது ஜோதிடத்தில் மிக முக்கியமான கிரக பயிற்சியில் ஒன்று. குரு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவதால் 12 ராசிக்காரர்களுக்குமே பல்வேறு நல்ல மற்றும் சவாலான ஒரு பலன்களை ஏற்படுத்தும். கல்வி, வேலை, திருமணம் போன்ற பணவரவு ஆகியவற்றை வாழ்க்கை அம்சங்களில் குருவின் இடமாற்றம் பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சியானது என்ன பலன்களை கொடுக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மேச ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் அருள்பாலிப்பதால் அற்புதமான ஒரு காலம் பிறக்க போகிறது. சுபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். வேலை இழந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைகள் கிடைச்சிருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கைக்கான சுகங்கள் அதிகப்படுத்தி கொண்டு பண கஷ்டம், மனக்குழப்பம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு ஏற்படலாம். யாரோடு பழக வேண்டும், யாரோடு பழகக்கூடாது என்கின்ற தெளிவு ஏற்படும். ஒதுங்கி வைத்த உறவினர்களுடன் நெருங்கி வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளுக்கு உரிய ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைச்சிருக்கு. படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பாங்க. கல்வியில் உயர்கல்வி கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடியதாகவும் அற்புதமான வீடு கட்டக்கூடிய யோகம், சொந்தமாக கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம். இதுவரை தூக்கம் இல்லாமல் தவித்து வந்தவர்களுக்கு நல்ல தூக்கம் வந்து சேரும். நல்ல வேலை அமையும், வருமானம் பெருகும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம். புதிய வேலைகள் கிடைச்சிருக்கு. இதுவரை இருந்து வந்த கண்டங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள் எவை இருந்தாலுமே அவற்றை குரு பகவான் நிவர்த்தி செய்து தருவார். அடுத்த மாநிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்களாம். குருவின் பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் பார்ப்பதால் தொழிலில் இருந்து வந்த அவமானங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். வாழ்க்கையில் இருந்து வந்த எதிரிகள் விலகுவாங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரலாம். உங்களுடைய குடும்பத்தில் திருமண செய்தி, குழந்தை பாக்கியம் செய்தி வந்து சேரும். எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களுமே நடக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கக்கூடும். 8 குடி முருகனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரக்கூடியதாகும். எல்லா நன்மைகளுமே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் அற்புதமான ஒரு முன்னேற்றம், 2வது வருமானம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் ஒரு சேமிப்புக்காக மட்டுமே பயன்படுத்துவதற்காக உங்களுடைய உழைப்பை போடுவீங்க. பொருளாதார ரீதியாக மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் முழு ஒத்துழைப்பை தரக்கூடியவராக இருக்கார். இந்த காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு கால் வலி, உடம்பு வலி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இதனால் அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றி நிதானமான ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய வகையில் ஒரு நிதானத்தையும் நிம்மதியும் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். மேசராசியில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்திற்கு செல்லும் நிலை ஏற்படலாம். குரு ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் குரு ஸ்தலத்திற்கு சென்று வழிபடுவது, விஷ்ணு வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். மேசராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நேர்மறை பலன்கள் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. முடிந்த அளவுக்கு இயற்கை சம்பந்தப்பட்ட மருத்துவ முறைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. மேசராசியினர் மன அழுத்தங்கள் தீரக்கூடியதாகவும் அக்குபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்வது, குழந்தை பேறு போன்ற சிகிச்சைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. நிறைய பிரிவுகளை பார்த்து வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் ஆண்டு முழுவதுமே மன நிம்மதி பெறுவது உறுதி. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு திருமண யோகத்திற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கடனில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாமே வெற்றி பெறுவீங்க. ஜூன் மாதத்தில் இருந்து நல்ல வழிமுறைகள் கிடைச்சிருக்கு. பணவரவு உண்டாக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் தொடங்குவதாக இருந்தால் ஜூன் மாதத்திற்கு பிறகு தொடங்குவது நல்லது. எந்த ஒரு விஷயத்திற்குமே அவசரப்படாமல் நிதானமாக செய்து முடிப்பது வெற்றியை பெற்றுத்தரும். குடும்ப சூழல்கள் வரும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். தனிமைக்குள் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. ஆலங்குடியில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்த சாங்கீஸ்வரரை கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. மேசராசியை பொறுத்தவரை மேன்மையான பலன்கள் கிடைக்கலாம். சில இடங்களில் வேலை உங்களுக்கு அனுபவம் நிறைந்ததாக இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலை உயர்வு, சம்பள அதிகரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருகும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு ஈடுபடக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கக்கூடியதாகவும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் பாராட்டும்படியான ஒரு நிலை இருக்குது. பதவி மாற்றம், இடமாறுதல் பற்றிய அனுகூலங்கள் விரைவில் நடக்கலாம். வியாபாரத்தில் பணவரவு அதிகரித்து கையிருப்பு கூடும். தொழிலை விரிவுபடுத்த நம்பிக்கையுடன் நீங்கள் முதலீடு செய்யலாம். குடும்ப உறவினர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகலாம். பெரியோர்களுடைய நல்லாசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் மேன்மைக்காக பொருளாதாரத்தை அதிகரிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலம். கலைத்துறையில் எல்லா வகையிலுமே மேன்மை அடையக்கூடிய வகையில் இருக்குது. மிக நம்பிக்கையோடு புதிய முதலீடுகளில் நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். செவ்வாய் 1ல் இருப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஆடம்பர செலவு செய்யக்கூடாது. மேசராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய அனுசரணை உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இந்த குரு பயிற்சியால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணினால் துணிச்சலாக நீங்கள் எதையுமே செய்ய முடியக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம். தந்தை வழி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. வழக்குகளில் நல்ல ஒரு முடிவுகள் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எதிர்ப்புகள் அகலும். அரசியல்வாதிகளுக்கு தொழிலில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.